الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين صدق الله العظيم. عن مالك بن حويرث رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم صلوا كما رأيتموني أصلي رواه البخاري. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்று முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பரிபூரணமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் மௌத்தை சந்திக்கிற வரைக்கும் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அந்த மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி நடந்து கொண்டா அல்லாஹுடைய உதவி இருக்குது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலின் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாகவும் ரொம்ப தெளிவாக இந்த உம்மத்துக்கு பயான் செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுடைய மௌத்துக்கு பின்னால அவனுக்கு சுவர்க்கத்தை சம்பாதிச்சு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான். பல விடயங்களின் மூலமாக சொர்க்கத்தை சம்பாதிக்க முடியும். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம்தான் துனியாவுடைய வாழ்க்கையில மனிதன் செய்யக்கூடிய அமளிபாதத்துக்கள். இந்த அமளிபாதத்துக்களின் மூலமாக ஒரு மனிதன் வாழ்க்கையில சொர்க்கத்தை லேசாக சம்பாதிக்க முடியும். ஆனா எப்ப இந்த அமளிபாதத்துக்கள் அல்லாஹ் ரசூலுடைய வழிகாட்டலின் மூலமாக இருக்குதோ அந்த வழிகாட்டலின் மூலமாக செய்த மாத்திரம்தான் இந்த உலகத்துல அந்த அமல் இபாதத்தை கொண்டு மௌத்துக்கு பின்னால சொர்க்கத்தை சம்பாதிக்க முடியும். எனவே அமல் இபாதத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்துல மிக முக்கியமான ஒரு அமல் ஒன்று இருக்குது இஸ்லாத்துல. எப்படியான அமல் என்றா, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹோட நேரடியாக பேசக்கூடிய
பேசக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அமல். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய உதவியை நேரடியாக எடுக்க முடியுமான ஒரு அமல், அல்லாஹ்வின் பக்கம் மனிதர்களை அதிகமாக நெருங்க வைக்கக்கூடிய ஒரு அமல். அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஈமானுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாருண்டா, அந்த இஸ்லாத்துக்கு அடுத்தபடியாக முதலாக மனிதர்களுக்கு படிச்சு கொடுத்த ஒரு அமல் தான் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்ஸலா, தொழுக என்று சொல்லக்கூடிய அமல். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல எங்களுக்கு கண்ணால பார்க்கலும் எவ்வளோ மக்கள், அதிகமான மக்கள் பள்ளிவாசல்ல தொழுறாங்க. குறிப்பாக ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் பல குறிப்பிட்ட பகுதியில குறிப்பிட்டு சொல்ல முடியும், அதிகமான மக்கள் மஸ்ஜிதுகள்ல தொழுறாங்க, பள்ளிவாசல்கள் நிரம்பி காணப்படுவது. எல்லாம் சுபஹ்க்கு வாராங்க, துஹருக்கு வாராங்க, அஸருக்கு வாராங்க. முந்தைய காலங்களை விட அதிகமான மக்கள் மஸ்ஜிதுகள்ல தொழுறத கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கவலை என்ன தெரியுமா, இவ்வளவு பெரியோரு கூட்டம் தொழுது கொண்டிருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இந்த பெரியோரு கூட்டத்துக்கு தாமதமாக இறங்குறதுக்கு காரணம் என்ன? அல்லாஹுடைய உதவி இந்த உம்மத்துக்கு ரொம்ப தாமதமாக கிடைக்க காரணம் என்னென்றா, கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய தொழுகைய போல இல்ல. கசப்பாக இருந்தாலும் இந்த உண்மையை ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். அந்த காலத்துல ஒரு காலம் மீஞ்சி, சஹாபாக்களுடைய காலம் 2 ரக்காத்துடைய தொழுகையில, இந்த காலத்துல கனவுலையும் நினைச்சு பார்க்காத விடயத்தை 2 ரக்காத்துடைய தொழுகையில சஹாபாக்கள் சாதிச்சாங்க. 2 ரக்காத்துடைய தொழுகை, செத்த கழுத ஹயாத்தோட எழும்புது. 2 ரக்காத்துடைய தொழுகை, அவங்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம் மழை இறக்கி கொண்டாங்க. 2 ரக்காத்துடைய தொழுகை, தண்ணியே இல்லாத பாலைவனத்துல தண்ணிய வெளியெடுத்தாங்க. ஆனா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வருடக்கணக்காக வாழ்க்கையில தொழுறோமா இல்லையா? ஆனா ஏன் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு இல்ல? தொழுகையாக இல்ல. இந்த இடத்துல தொழுகையுடைய சிறப்பை பேசுறதோ, தொழுகையாளிகளுடைய சிறப்பை பேசுறதோ இந்த இடத்துல நோக்கம் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எங்களுக்கு அறிஞ்சோ அறியாமலோ எங்கட வாழ்க்கையில தொழுகையுடைய அமல்ல, அந்த இபாதத்துல பல பிழைகளை வாழ்க்கையில நாங்க ஒத்துக்கொண்டிருக்கிறோம். பல பிழைகள். அதுக்கு இந்த ஒரு 40 நிமிஷத்துடைய குத்துபா போதாது சொல்லி முடிக்க. பல பிழைகள் எங்களை அறியாம நடந்து கொண்டிருக்குது. சில பிழைகளை நாங்க செய்யறோம், சரி என்ற கண்ணோட்டத்துல பிழைய செஞ்சு கொண்டிருக்கிறோம். தொழுகையில பல பிழைகள் கையில. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய நேரத்தை ஞாபகத்துல வச்சு தொழுகையில நடக்கக்கூடிய பல பிழைகள்ல ஒரு 5 பிழைகளை இந்த இடத்துல சுட்டி காட்டுறேன். வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக தொழுகையில பேணுதல் ஆகிறதுக்கு முயற்சி செய்து கொள்வோம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தொழுகை என்று சொல்லக்கூடிய நேரத்துல எங்கட வாழ்க்கையில தொழுகையில விடக்கூடிய முதலாவது பிழை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுல விடக்கூடிய பிழை என்பதாக சொல்ல முடியும். தொழக்கூடிய நேரத்துல மஸ்ஜிதுல தொழுகைக்காக வேண்டி வந்தா விடக்கூடிய பிழைகள்ல முதலாவது தவறு பின் சப்புகளை தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கொள்றது. முன் சப்புகள்ல இடம் இல்லாட்டி பின் சப்புல ஈக்கிறது பிழை இல்லை, அப்படி யாரும் தவறாக எடுக்கவான. ஆனா முன் சப்புகள்ல இடம் ஈக்குது, இருந்தாலும் பின்னுக்கு ஈக்கக்கூடிய இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்களே. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது கெட்டித்தனமும் அல்ல, இது சாதனையும் அல்ல. எங்கட தலையில நாங்க மண்ணவாரி போட்டு கொள்றத போல ஒரு பாவம் இது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மஸ்ஜிதுடைய எல்லா விஷயத்திலையும் ஒரு கூட்டம் முன்னுக்கு வருவாங்க. யாரும் கோவிக்கவான. மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல. இந்த இடத்துல எனக்கு பட்டர் பூசிட்டு இறங்கலாம். மிம்பர் மேடைகள் சும்மா மேலோட்டமாக பேசிட்டு இறங்குற மிம்பர்கள் அல்ல. இது பொது மேடைகள் அல்ல. சில உண்மைகள் உடைச்சு பேசினாதான் சமூகத்துக்கு விளங்கும் நான் செய்யறது பிழை. இந்த தவறுகளை நான் வாழ்க்கையில செய்யக்கூடாது, இதுக்கு போற இந்த தவறுல நான் ஈடுபடக்கூடாது என்பதாக சமூகத்துக்கு விளங்கும். அந்த ரீதியில முதலாவது பிழைதான் மஸ்ஜிதுக்குள்ள வாரம். என்னத்துக்காக வேண்டி முதலாவது மஸ்ஜித் என்றா சுஜூது செய்யப்படக்கூடிய இடம்.
இந்த சுஜூது செய்யற நீயத்தில்தான் மாறும் உள்ளுக்கு. மத்த அமளிபாதத்துகள் எல்லாம் இரண்டாவது தான். மஸ்ஜித் முதலாவது தொழக்கூடிய இடம், சுஜூது செய்யற இடம். இந்த தொழக்கூடிய நேரத்துல வந்துட்டோம் என்றா பின்னுக்காக ஈக்கிறோமே, இது ஆக பெரிய ஒரு தவறு. மஸ்ஜித்ல மத்த காரியங்கள் எல்லாம் ஒரு கூட்டம் முன்னுக்காகுது. உதாரணத்துக்கு பள்ளியில ஒரு பார்சல் கொடுக்கறாங்களாம், அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வரதான் பார்ப்போம். பள்ளியில ஏதாவது உதவி கிடைக்குதாம், அடிச்சு பிடிச்சு முன்னுக்கு வர பார்ப்போம். ஆனா தொழுகைன்னு வந்துட்டா நீங்க முன்னுக்கு போவோம், நீங்க முன்னுக்கு போவோம், நீங்க முன்னுக்கு போவோம். இவர் பின்னுக்காகி கொண்டிருக்கிறார். அவர் யோசிக்கிறார் இது கெட்டித்தனம் என்று சொல்லி. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்கள் மக்கள் முன் சப்புடைய பொறுமதிய சரியா விளங்கினாங்கடா சொல்லுவாங்க. முன் சப்புக்கு மாறத்துக்கு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துதான் வரணும் என்றா சீட்டு குலுக்கி போடுங்க, தேர்ந்தெடுத்து நாங்க முன்னுக்கு வாரோம் என்று சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலஸ் ஸஃபில் அவ்வல். முதலாவது ஸஃப்ல தொழக்கூடிய மனிதர்கள் மீது அல்லாஹ்வும் அவங்களுடைய மலாயிகாமார்களும் ஸலவாத் சொல்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, முன் ஸஃப்ல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். மனிதர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அப்ப இரண்டாவது ஸஃப்ல இருக்கிறவங்களுக்கு, சஹாபாக்கள் கேட்டாங்க, சொன்னாங்க முன் ஸஃப்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். ஏன்னா யா ரசூலல்லாஹ் இரண்டாவது ஸஃப்ல இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்க, முன் ஸஃப்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். நாலாவது விடுத்தம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இரண்டாவது ஸஃப்ல இருக்கிறவங்களுக்கு சொன்னாங்க, இரண்டாவது ஸஃப்ல இருக்கிறவங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். இப்ப இரண்டாவது ஸஃப்க்கு எப்ப துஆ? 3 தடவைகளுக்கு பிறகு 4வது தடவை தான் இரண்டாவது ஸஃப்க்கு. அப்ப மற்ற ஸஃப்களுக்கு அப்ப என்ன செய்யணும்? நேரம் காலத்தோட நாங்க வரோம். முதலாவது ஸஃப்புடைய சிறப்ப வாழ்க்கையில் எடுக்கணுமா, நேரம் காலத்தோட வரணும். நாங்க கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு ஸுஃபூஃபி ரிஜால், ஒரு ஆணுக்கு சிறந்த ஸஃப் முதலாவது ஸஃப், முன் ஸஃப். மோசமான ஸஃப் கடைசி ஸஃப் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா பெண்களுக்கு ஆக மோசமான ஸஃப் முதலாவது ஸஃப் என்றாங்க. கடைசி ஸஃப் தான் அவருக்கு கைரான நல்ல ஸஃப் என்றாங்க. எனவே வாழ்க்கையில முன் ஸஃப்களுக்கு முந்துறது இது ஆக பெரிய ஒரு அமல். அதிகமானவங்க பின்னுக்கு பேசி எவ்வளவு பேசினாலும் நீங்க பேசுறத பேசுவோம், நாங்க செய்யறத செய்யறோம், இப்படி ஒரு கூட்டம் இடத்துல இருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார்த்தையை பயந்துக்கோங்க. லா யஸாலு கௌமுன் யதஅக்கரூன ஹத்தா யுஅக்கிருஹுமுல்லாஹ். யாரு மஸ்ஜிதுடைய விடயத்துல முன் ஸஃப்ல பின்னுக்காவியே ஈப்பாங்களோ, முன்னுக்கு போங்க முன்னுக்கு போங்க, மற்றவங்க அனுப்பி இவங்க பின்னுக்காவுறாங்களா, அவங்களோட வாழ்க்கையில வார எல்லா நலவுகளையும் அல்லாஹ் பின்னுக்கு போடுவாங்க. ஏன்னா எங்கட மஸ்ஜிதுல நீங்க பின்னுக்கு, அப்போ உங்களோட வாழ்க்கையில நடக்கிற நலவும் பின்னுக்காகும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் தவறு முன் ஸஃப்களை விட்டு தூரமாகிட வானம். 7 முட்டுக்கு முன்னுக்கு இடமேக்குதான், நெருக்கமாக உட்கார்ந்துக்கோங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அதே போல 2வது தவறு தான் ஸஃப்கள்ல நிக்கக்கூடிய நேரத்துல விடக்கூடிய தவறு. வாழ்க்கையில வருஷ கணக்கா தொழுறாரு, ஆனா இன்னும் ஸஃப்ல எப்படி நிக்கணும் என்று தெரியாது. சில மனிதர்களுக்கு என்ன முறையில நிக்கணும் என்று தெரியாது, காலம் காலமாக தொழுறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சவ்வு ஸுஃபூஃபக்கும் ஃபஇன்ன தஸ்வியத ஸுஃபூஃப் மின் இகாமத்தி ஸலாஹ் என்றா. தொழுகைய பூர்த்தியாக்குற விஷயத்துல ஸஃப்ப சீர் செய்யறதும் ஒரு பகுதி என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். தொழுகை பூரணமாகணுமா, ஸஃப் சீராக ஈக்கிறது அதுல ஒரு பகுதி என்றாங்க. அப்ப வாழ்க்கையில ஸஃப்ப சீராக்குறது, தொழுகைய பூரணப்படுத்துறதுல ஒரு விஷயம். நாங்க இடம் கொடுத்தோமா, ஷைத்தான் இடையில வருவான். நுஅமான் இப்னு பஷீர் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க விளங்கப்படுத்து ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளங்கப்படுத்துறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை எப்படி ஸஃப்ப சீராக்குவாங்கடா, ஈட்டிகளை நேர வைக்கிறத போல எங்களை நேர வைப்பாங்க. ஸஃப்ப சீர் செய்யுமாறு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. நாங்க விளங்கெடுக்கிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. எங்கட உள்ளத்துல அது பற்ற வரைக்கும் சொல்லுவாங்க, சவ்வு ஸுஃபூஃபக்கும் சவ்வு ஸுஃபூஃபக்கும். அதுதான் இமாம் சாஹிப் சொல்றாங்க, இந்த சவ்வு ஸுஃபூஃபக்கும் என்ன சும்மா அல்ல,
உன சப்புகளை நேராக நெருக்கமாக வச்சுக்கோங்க. ஏன்னா தொழ போறோம், வாழ்க்கையில தொழுகையுடைய கடமையை நிறைவேற்ற போறோம். அதனால 2வது பிழை சப்புகள்ல இடவழி விட்டு நிக்கிறது, ஒழுங்கான முறையில கால்களை பாதங்களை பார்க்காம ஈக்கிறது, தோளோட தோல் சேர்த்து நிக்காம ஈக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இமாமத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபியுடைய நெஞ்சு கொஞ்சம் முன்னுக்கு வந்து இருந்துச்சு. சொன்னாங்க, நெஞ்ச பின்னுக்கு ஆக்கி வைங்க, சப்புகள்ல நீங்க ஒழுங்கு படுத்தலையா உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் முரண்பாடு ஏற்படுத்துவான் என்பதாக சொன்னான். சுப்ஹானல்லாஹ். ஏன்னா அந்தஸ்து பார்க்காம நிக்கக்கூடிய இடம் தொழுகைக்காகவே நிற்கக்கூடிய வரிசை. கியாமத்துடைய நாள் 120 சப்ல முழு உலகமும் நிப்பாட்டப்படும். சப்பென்றது வாழ்க்கையில முக்கியம். அதனால 2வது தவறு சப்புகளை ஒழுங்க வைக்காம இருக்கிறது. 3வது தவறு, இந்த தவற நாங்க செய்யறோம் நன்மையுடைய ரூபத்துல செய்யறோம். இதை நாங்க எல்லாம் யோசிக்கிறது நன்மைன்னு சொல்லி, ஆனா இது தொழுகையில விடுற மகா தவறு. தொழுகைக்காக வேண்டி ஓடி வாரது. இமாம் சாப் தொழுவிக்கிறாங்க, தக்பீரை கெட்டி சுன்னத்தான சூற முடிஞ்சு ருக்குக்கு போறாங்க, ருக்குலே எலும்ப முன்னுக்கு ஓடி வாரார் ஒருத்தரே. ஒரு 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 ரக்காத்து மிஸ் ஆகிடக்கூடாது. இதை இவர் நினைக்கிறாரு நன்மை தானே அப்பா, தொழுகை உடையலுமா, ஒரு ரக்காத் மிஸ் ஆவினா இமாம் ஜமாத் அநியாயமே. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா உகீமத்தி ஸலாத்து ஃபலா தஅதுஹா தஸ்அவுன். உங்களுடைய தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு தொழுகிற நேரத்துல நீங்க அவசரப்பட்டு ஓடவான, போகக்கூடிய நேரம் வஅதுஹா தம்ஷூன அலைக்கும் பிஸ்ஸகீனா, அமைதியா போகும். ஒரு ரக்காத்தில் 2 ரக்காத் முடிஞ்சாலும் பிரச்சனை இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பேலன்ஸ எலும்பி தொழுந்து போங்க, ஆனா தொழுகைக்கு போகக்கூடிய நேரம் அமைதியா போங்க. தட 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 என்று ஓடி போவாங்க. இந்த கூட்டம் இப்ப மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இப்படி ஒரு கூட்டம் நீந்தான். தொழக்கூடிய நேரம் ஓடி வந்தாங்க. தொழுது முடிச்ச உடனே கேட்டாங்க, யாரப்பா அப்படி ஓடி வந்தது? சொன்னாங்க, நாங்க தான் யா ரசூலல்லாஹ், இமாம் ஜமாத் முடிஞ்சிரும் என்று பயந்துட்டோம். இமாம் ஜமாத் முடிகிற பயணீனா நேரம் காலத்தோட வாங்க, தொழ போகல ஓடி வரவானம். இந்த காலத்துல அந்த நேரத்திலே மஸ்ஜிதுடைய விஷயத்துல இப்படி சொன்னாங்க என்றா, இந்த காலத்துல 2 பிரச்சனை ஓடி வாரத்துல. 1வது, ஸ்ரீலங்காவில் அதிகமான பள்ளிகள் மாபல் பிடிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க நடந்து வர தேவையில்ல, காலை வச்சோமா ஒட்டோவா வந்து சப்ளை சேருவோம். அந்த அளவுக்கு வழுக்கக்கூடிய தரையாக இருக்குது. நாங்க காலை கழுவிட்டு ஓடி வாரோம், சில நேரத்துல வலிக்கு விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதனால ஓடுறல. 2வது, நீங்க ஓடி வார அந்த சத்தத்துல இமாமுக்கு சொல்லக்கூடிய மஹ்மூம்களுக்கு ஒரு குழப்பம் வரும். ஏதாவது பிரச்சனையோ, யார் சரி பூந்துட்டானோலோ, தொழுகைய உடுவோமா என்றா தொழுகை முறிஞ்சிரும். நோம்ப உடுவோமாண்டா நோம்பு முறியாது, ஆனா தொழுகைய உடுவோமான்னு நினைச்சா தொழுகை முறிஞ்சிடும். இமாம் ஷாஃபியுடைய சட்டம். அவ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தடேண்டு வரப்போக்கல தொழுகைய உடுவோமான்னு நினைச்சா எத்தனை மஹ்மூம்களுடைய தொழுவை எங்களால பாத்திலாம். இது விளாட்டல்ல, இது நன்மைன்னு நினைச்சு நாங்க செய்யறோம், மகா பாவம் இது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழக்கூடிய நேரம் ஓடி வரவானம், அமைதியாக வா. இது 3வது தவறு. 4வது, இன்னொரு முக்கியமான தவறு தான் தொழுவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல இமாம முந்திருது. இமாம் என்ற ஒத்தர வச்சு, இமாம் என்ற என்ன தெரியுமா, பின்பற்றுவதற்கு நாங்க தகுதியானவராவது. அவரை நாங்க முன்னுக்கு வச்சுக்கிறோம் என்றா அவருடைய பின்னாலதான் நாங்க இச்சிபா செய்யும். அவரை முந்தி நாங்க போறல்ல. அவர் எப்படி தொழுவிக்கிறாரோ அவருடைய ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி போகும். எங்களுக்கு ஹதீஸும் செல்லுது, குர்ஆனும் செல்லுது. எங்களுக்கு இமாம் ஷாஃபியும் செல்றாங்க தெளிவாக, இமாம முந்தேன் கூடாது பிந்தேன் கூடாது. பிந்துறதாக இருந்தா 1வது ரக்காத்துல யாரும் இமாம பிந்தேலாம். தெளிவா விளங்கிப்போம். இமாம் ஷாஃபியுடைய சட்டம், முதல் ரக்காத்துல இமாம யாரும் பிந்தேலா, இமாமோட சேர்ந்து போகணும் முதல் ரக்காத். 2வது ரக்காத் இமாம பிந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தா
ஒரு ருக்கூக்கு பெய்த்துவார அளவுக்கு தான் இமாம பிந்தோம். இமாம் பெய்து கடைசி அத்தையாத்துல இருக்கிறாரு, இவன் இன்னும் பாத்தியா ஓதி கொண்டிருக்கிறான், இவன் இன்னும் சுண்ணத்தான சூற ஓதுறான். இந்த அளவுக்கு இமாம பின்பற்றலாம், தொழுக பாத்திலாவும். அந்த இடத்துல சில இமாம்கள் எழுதிக்கிறாங்க, இந்த சந்தர்ப்பத்துல தொழுக பாத்திலாவும். சும்மா விளப்பம் இல்லாம செய்யறல்ல, இமாம முந்துறது பெரும்பாவம் இஸ்லாத்துல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க, இந்த ஹதீஸுடைய முதல் வார்த்தையை பாருங்க, சொன்னாங்க அமா யக்ஷா அஹதுக்கும், உடையில யாரும் பைப்புட கூடாதா. எப்படி வார்த்தை? முத வார்த்தை ஹதீஸ், அமா யக்ஷா அஹதுக்கும், உடையில யாரும் பைப்புட கூடாதா. என்னத்துக்கு பைப்புட கூடாதா? இமாமுக்கு முன்னால் உங்களோட தலைய தூக்குற விஷயத்துல உங்களை யாரும் பயப்பட கூடாதா. ஏனென்றா சொன்னாங்க, அவனுடைய தலைய அல்லது அவனுடைய சூரத்தை அல்லாஹ் கழுதையாக மாத்துவானே, அத நீங்க பயப்பட கூடாதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹீஹான ஹதீஸ்ல உண்டு, யார் இமாம முந்தி தலைய தூக்குவாங்களோ, இமாம முந்துவாங்களோ, அவங்களுடைய தலை அல்லது அவங்களுடைய சூர தோற்றம் கழுதையுடைய தோற்றமாக மாற்றப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பக்தாதுல பெரியோர் இமாம், பெரியோர் ஷேக் இந்த ஹதீஸ டெஸ்ட் பண்ணினாங்க வாழ்க்கையை. இது எங்கட வரலாறுல பெரியோர் இமாம் இவங்க டெஸ்ட் பண்ணினாங்க இந்த ஹதீஸ, வார்த்தை உண்மையா இல்லையா. கிதாபுகள் எழுதுறாங்க, அவங்க பெரியோர் ஷேக் எவ்வளவு பேரை வெளியாக்கினவங்க, எவ்வளவு ஆலிம்களுக்கு அவங்க உஸ்தாத். ஒரு பெச்ச வெளியாக்கக்கூடிய நேரத்துல கடைசி பாடம் எடுக்கிறாங்க. அந்த பெச்ல இந்த ஒரு பொடியன் சொன்னார், நான் வெளியாகி போக போறேன், இவ்வளவு காலம் இந்த பாடம் எடுத்து என் உஸ்தாத நான் பார்க்கும். அவர் மறைவுக்கு பின்னால் இருந்துதான் பாடம் எடுப்பார். சின்ன இவரை நான் பார்க்கும், அனுமதி கொடுக்கப்படுவது. தனியா போயிட்டு பார்க்கிறாங்க, கிதாபுகள் எழுதாங்க, அந்த பகதாதுடைய இமாமுடைய தலை கழுதையாக மாற்றப்பட்டு. அல்லாஹ் படிப்பினையாக வச்சுக்கிறான், எங்களுக்கு விளையாட்டல்ல இது. டெஸ்ட் பண்ண தைரியம் தான் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இது. போயிட்டு பார்க்கிறாங்க, கழுதையுடைய தலை. கேட்டாங்க, இந்த ஹதீஸ நான் எப்ப வாசிச்சனோ இந்த ஹதீஸுடைய வார்த்தை உண்மையா இல்லையான்னு பாக்குறதுக்கு நான் சோதிச்சு பார்த்தேன். அல்லாஹ் இந்த தலைய கழுதையா மாத்திட்டார். ஏன்? உம்மத்துக்கு ஒரு படிப்பினை, இது விளையாட்டல்ல. அதனால அதுதான் இமாம்களுக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க அட்வைஸ் பண்றாங்க. இந்த காலத்துல உலமாக்கள் மட்டும் இமாமத் செய்யறாங்க இல்லை, எல்லாரும் இமாமத் செய்யறாங்க, முன்னுகாவி செய்யறாங்க. இந்த இமாமத் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்திலே மிச்சம் கவனம். ஏனென்றா நாங்க சில நேரத்துல நாங்க சுஜூதுக்கு பேசிப்போம், நிலைக்கு எழும்பக்கூடிய நேரம் அல்லாஹ் என்ற போல ஒருத்தன் எழுப்பி நின்றுவான். சில கூட்டம் மொழிக்கு அப்படி அல்லாஹ் என்று சொல்ல முன்னுக்கு பின்னுக்கு பெரியோரு கூட எழுப்பி நின்றுவான். அக்பர் என்றது அது போறதுதான், அவன் எழுப்பி நின்றுவான். பாஸ்தாக தொழக்கூடியவங்க வைப்பாங்களே, இந்த நேரத்துல இமாம்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு அட்வைஸா சொல்றாங்க, இமாம்கள் கூட இதுல கவனிங்க, மக்மூம்களை நீங்க முந்த உற்றவான. அப்படி தொழக்கூடியவங்க நீதாங்களா பின்னுக்கு, நீங்க எப்படி அவங்களுக்கு செய்யணும் என்றா, நீங்க எலும்பி பாதி எலுமினத்துக்கு பின்னால் அல்லாஹ் அக்பர் சொன்னா அவங்க எலும்புறதுக்கும் நீங்க தக்பீர் கேட்கறதுக்கும் சரியா இருக்கு. இந்த அளவுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு அழகா வழிகாட்டு. அதனால மிக முக்கியமான ஒரு பாவம், பயங்கரமான பாவம் இமாம முந்துறது. இமாம முந்தக்கூடிய விஷயத்துல ஒவ்வொருத்தரும் கவனமாக இருக்கு. இது 4வது பாவம். இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு தவறு, 5வது தவறு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தவறை சுட்டி காட்டுறதுக்கு முன்னால அந்த மிம்பர்ல இருந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். யாருமே தவறாக எடுக்க வானம். இப்ப நான் பேசக்கூடிய இந்த தவறு யாருடைய உள்ளத்தை சரி நோவிச்சு இருந்தால் நோவிக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படி பாதிச்சால் நான் அட்வான்ஸாக மன்னிப்பு கேட்கிறேன். இது யாரையும் தாக்கி பேசல, இந்த இடத்துல யாரையும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. நான் ஆரம்பத்துல சொன்னதை போல சில தவறுகள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லப்படும். அதுல மிக முக்கியமான ஒரு தவறு, அதுவும் குறிப்பாக இந்த காலத்துல
கலாச்சாரம் என்ற பெயர்ல மாறிட்டு வருவது பெரியோர் அனாச்சாரம். அதுதான் என்ன கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த தொழுகையுடைய நேரத்துல கதிரையில புட்டுவத்துல உட்கார்ந்து தொழுகிறது. யாரும் யாரையும் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. இந்த கதிரையில உட்கார்ந்து தொழுகிறது. இப்ப நாங்க முதலாவதாக பார்க்கலும் கதிரையில உட்கார்ந்து தொழவே வேண்டா, தொழ ஏலும். ஆனா பல நிபந்தனைகளுக்கு பின்னால், அந்த நிபந்தனைகளை நான் படிப்படியாக பேசுறேன். அந்த நிபந்தனைகளை தாண்டிதான் கதிரைக்கு நாங்க வந்திருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி எங்களை நாங்க பரிசீலனை செய்வோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்றேன். வயசாளிகளுக்கோ நோயாளிகளுக்கோ நிக்க இயலாத மனுஷருக்கோ யாருக்குரிய பேச்சும் அல்ல இது. இது நல்ல உஜாரா ஈப்பானோலே. ரோட்டில் அவர் கணக்கு நீண்டு ஊர்வலாய் பேசலும், மற்ற வேலை வட்டி எல்லாம் செய்யலும். ஆனா மஸ்ஜிதுக்குள்ள வந்தா புத்தகத்தை போட்டு உட்கார்ந்தாச்சு. ஏன்? அவருக்கு நின்று தொலை ஏலவா கஷ்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியானவர்களுக்கு தான் இந்த சட்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கதிரேல தொழக்கூடிய விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்றார். நான் எப்படி தொழுறனோ அத போல உங்களோட தொழுகையை நீங்க வச்சுக்கோங்கடா, அத போல உங்களோட தொழுகை போகணும்டா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மஸ்ஜிதுகள்ல இந்த காலத்துல கதிரைகள் போடுறதால எவ்வளவு பெரும் பிரச்சனைகள். சில இடங்களுக்கு குதுபாவுக்கு போன சந்தர்ப்பத்துல நிர்வாகத்துக்கும் அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சனை. ஏன்? அவங்க வரக்கூடிய சந்தர்ப்பத்துல கதிரை போட்டு வச்சு இல்ல, புட்டுவ போட்டு இல்ல, உட்கார பெரும் பிரச்சனை, அடித்தடி பிரச்சனை. இதால இந்த கதிரை போடுற முஅஸ்ஸினுக்கு எவ்வளவு பெரிய வேலை. அப்படியே ஃபுல்லா அடுக்கணும், தொழுது முடிச்சதுக்கு போற எல்லாம் எடுத்து வைக்கணும். கஷ்டமா இல்லையா? முதலாவது விளங்கிக்கோங்க சட்டம். கதிரேல தொழுற என்றது இது பொது தேவை ஒன்று அல்ல, இது சொந்த தேவை. எனக்கு நான் உட்கார்ந்து கதிரேல தொழணும் மஸ்ஜிதில் என்றா இது பொது தேவை இல்ல, இது சொந்த தேவை. அதனால அன்பாக பண்பாக நிர்வாகம் கிட்ட கேட்கிறோம், நிர்வாகத்துடைய கடமை இல்ல கதிரை போடுறது. வேண்டிய உலமாக்கள் கிட்ட கேளுங்க, நிர்வாகத்துடைய கடமை இல்ல புத்துவம் போடுற. உலமாக்கள் எழுதுறாங்க, எங்களை கதிரையில உட்கார்ந்து தொழணும் என்றா எங்களோட ஊட்டால கதிரை ஒன்று எடுத்து வந்து நாங்க போட்டு உட்கார்ந்து தொழுதுட்டு எடுத்துட்டு போவோம். இதுதான் சரியான அசலான சட்டம். கதிரையுடைய தொழுகை முதல் சட்டம். இது பேணப்படுவதா? மஸ்ஜிதுகள்ல பேணப்படுவது இல்லை. கதிரையா நிரப்பி வச்சுக்கிறாங்க, வேண்டியவங்க எடுக்கிறாங்க, வேண்டியவங்க போடுறாங்க, உட்கார்றாங்க. இது சட்டம் அல்ல. இந்த சட்டத்தை மஹல்லா வாசிகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏண்டா இன்னொரு சமுதாயம் வளர்ந்து கொண்டு வருவது, அவங்களும் இதை தவறான கண்ணோட்டத்துல பார்ப்பான். நாங்களும் புட்டுவத்துல இயக்கியலும் இல்லை இல்லை, இது நிர்வாகத்துல பொறுப்பு அல்ல, அது கடமை அல்ல. ஏண்டா அதை எங்கட சொந்த தேவை. எங்கட கால் வருத்தத்துக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல, எங்கட இடுப்பு வருத்த நிர்வாகத்துக்கு பொறுப்பு அல்ல. அது சுத்தி எங்கட சொந்த தேவைக்கு நாங்க கதிரை கொண்டு வரணும், உட்காரணும், சொல்லுவோனும், கதிரை எடுத்துட்டு பேசணும். இதுதான் முறை. இது முதல் சட்டம். இரண்டாவது இஸ்லாம் சொல்லுது, மா அமர்த்துக்கும் பிஹி ஃபஃஅலு பிஹி மஸ்ததஅது. இஸ்லாத்துல உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவு செய்யும். குர்ஆனும் என்ன சொல்லுது? லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. உங்களோட சக்திக்கு மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துறல்ல, உங்களுக்கு எவ்வளவு செய்ய ஏழுமோ செய்யுங்க, பிரச்சனை இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? இரண்டாவது கதிரையுடைய சட்டத்துல இரண்டாவது சட்டம், எங்களுக்கு எவ்வளவு ஏழுமோ உட்கார்ந்து தொழுற விஷயத்துல அவ்வளவு செய்யப்படணும். உதாரணம், 4 ரக்காத் தொழுகையில 2 ரக்காத் எங்களுக்கு நின்று தொழையலும், 2 ரக்காத் உட்கார்ந்து கொள்ளணுமா? 2 ரக்காத் நின்று தொழுறது எங்களுக்கு வாஜிப். நாங்க 4 ரக்காத்தை உட்கார்ந்து தொழுந்தா எங்கட தொழுகை பாத்தில், எங்கட தொழுகை அந்த இடத்துல பாத்திலாகும். இன்னும் நாங்க கொஞ்சம் டீப்பா போயிட்டு ஆழமா போயிட்டு பேசணும் என்றா எங்களுக்கு ருக்கு செய்யலாம், சுஜூது செய்யலாம். எப்படி? ருக்கு செய்யலாம், நின்று செய்யலாம், ஆனா எங்களுக்கு சுஜூது செய்யலாம். அப்படி என்றா இஸ்லாம் செல்லுது, ருக்குவை நீங்க உட்கார்ந்து செய்யுங்க, ஆனா சுஜூதுக்கு போல எழுதி சுஜூதுக்கு போகும்.
அதுதான் இந்த ஹதீஸ் விளக்கம். உங்களுக்கு எவ்வளவு செய்யலுமோ அவ்வளவு செய்யும். அதுக்கு மேல நீங்க செய்யலாம். உங்களுக்கு ஒரு ரக்காத் நின்று கொண்டு தொலையலும், 3 ரக்காத் உட்காரலுமா, ஒன்று நீங்க கட்டாயம் நிக்கதான். இதுதான் இமாம் ஷாஃபியுடைய சட்டம். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்றாங்க வாழ்க்கையில? இதெல்லாம் கணக்கு இல்லை. காலில் ஒரு உழுப்பு வந்துட்டா உட்கார்ந்துடுறான், காலில் ஒரு சின்ன பொண்ணு உட்கார்ந்துடுறான், விரல் கொஞ்சம் வருத்தம் உட்கார்ந்துடுறான், முதுகு கொஞ்சம் வருத்தம் உட்கார்ந்துடுறான், பயணம் கொண்டு வைத்து வந்தா உட்கார்ந்தாச்சு. இன்னும் தொழுகையுடைய சட்ட திட்டமே தெரியாது. எத்தனை பேர் தொழுகை பாத்தில் அழிக்கும் இந்த விஷயங்கள்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 3வது விஷயம் இந்த கதிரையுடைய விஷயத்துல 3வது விஷயம் தான், ஒரு மனுஷனுக்கு நின்று கொண்டே தொலையலாண்டா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுல உட்கார்ந்து தொழுறது? நான் இந்த மிம்பர் மேடையில இருந்து சொல்றேன், நாங்க படிச்ச ஹதீஸ் கிதாபுகள்லயோ ஃபிக்ஹுடைய கிதாபுகள்லயோ எங்களோட உஸ்தாதுமார்கள்லயோ யாரும் எங்களுக்கு சொல்லி தந்தது கிடையாது. உங்களுக்கு தொலை ஏலாட்டி நீங்க புட்டுவத்தில் உட்கார்ந்து தொழுவுங்கன்னு சொல்லி நாங்க படிச்சதே இல்லை. வேண்டிய உலமாக்கள் கிட்ட கேளு, உலமாக்கள் அணுகி படி. நாங்க படிச்சதே இல்லை. எந்த ஃபிக்ஹுடைய கிதாபுலயும் இல்ல, எந்த ஹதீஸ்லயும் இல்ல புட்டுவத்துல உட்கார்ந்து தொலை ஏழும் என்பதாக அப்படி ஒரு நேரடியான வார்த்தைக்கு இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு நின்று தொலையலாம், உட்கார்ந்து தொழணும் என்றா அல் ஜுலூசு அலல் அர்த், உட்கார்ந்து தொழுறது பூமியில தானே தவிர புட்டுவத்துல அல்ல. கீழே உட்காரோம் நிலத்துல. இந்த நிலத்துல உட்கார்றதுக்கு 4 முறை. ஒன்று, முதல் அத்தஹியாத்துல உட்கார்ந்து தொழுவுங்க, நின்று கொண்டு தொலையலாது. முதல் அத்தஹியாத்துல ஒருத்தனை ஈக்கேலவா, கடைசி அத்தஹியாத்துல உட்கார்ந்து தொழும். அதுவும் மேலவா, அதுக்கு அடுத்த 3வது கட்டம் சொல்லுது இஸ்லாம் எங்களுக்கு, சம்மணம் கொட்டி உட்கார்ந்து தொழும். சம்மணம் கொட்டி உட்காரும், சப்பானி கொட்டி தொழும், சப்பானி கொட்டி உட்கார்ந்து தொழும், பிரச்சனை இல்லை. இஸ்லாம் தருவது, அனுமதி தருவது. இந்த சமணம் கொட்டியும் செலவோடு உட்கார இயலாட்டி இப்ப இஸ்லாம் என்ன செல்லுது? புட்டத்து வர செல்லுதா? இல்ல. இஸ்லாம் செல்லுது கால கிப்லாட முன்னுக்கு நீட்டி தொழு. இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, கால கிப்லாட முன்னுக்கு நீட்டி ஏழுமா? செலவு கால கிப்லாட முன்னுக்கு நீட்டேலா. அஷத்துல் கராஹ் இமாம் ஷாஃபியுடைய சட்டத்தின் பிரகாரம் ஆக வெறுப்புக்குரிய ஒரு விஷயம்தான் கிப்லாட முன்னால கால் நீட்டு. மத்த மதுஹப்ல நாங்க கண்டிப்போம், ஹஜ் உம்ராக்கு போனா சிலது காலை நீட்டி கொண்டிருப்பான், அதெல்லாம் வேற வேற. இது அது வேற வேற சட்டம். ஆனா இமாம் ஷாஃபியுடைய சட்டம் கால கிப்லாட முன்னுக்கு நீட்டேலாம். ஆனா 2 பேருக்கு நீட்டே. ஒன்று, மையத்துக்கு நீட்டே. மையத்தை எப்படி வைக்கும்? கிப்லாட முன்னு காலை நீட்டி தான் வைக்கும். மையத்தை எழுமினா நேர கிப்லாவை பாக்குறமா வைக்கும். இது முதலாவது சட்டம். 2வது சட்டம், ஏலாத ஒரு மனிதன் கால் ஏலா, அவனுக்கு முதல் அத்தஹியாத்தேலா, 2வது அத்தஹியாத்தேலா, சமணமேலா, இந்த 3 மேலாதொத்தனுக்கு காலை நீட்டி தொழுவுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது என்றா யோசி. இப்ப காலை நீட்டியும் ஒத்தனுக்கு உட்காரலாண்டா என்ன செய்யுது? சில மனிதர்கள் கேட்கிறோம், பாக்குறோம், மொத்தம் படுத்துக்கொண்டு தொழுகிறார். கேட்டா சொல்றாரு பௌத்த வழி ஆகி படுத்துக்கொண்டு தொழுகிறான், பௌத்த வழி படுத்துக்கொண்டு தொழுகிறார். நல்லடியார்களே, கால நீட்டி ஒத்தனுக்கு தொழிலாடி இப்ப என்ன செய்யுது? இப்ப இஸ்லாம் உடனடியா புட்டுவத்துக்கு வர செல்ல, தரையை விட கொஞ்சம் ஒசரமான ஒரு பங்குக்கு வரும், ஒரு சின்ன பங்கி அதுக்கு வரும். அந்த பங்கிலே முக்காரையிலவா, அதை விட ஒசரம் ஸ்டூல் ஒன்றுக்கு வரும். இந்த ஸ்டூல்ல நீக்கேலாத கட்டம் அதை விட ஒசரம் தான் புட்டுவத்துக்கு வரும். இப்ப நாங்க யோசிப்போம், புட்டுவத்திலிருந்து தொழக்கூடிய நேரத்துல இந்த சட்டங்கள் எல்லாம் தாண்டிதான் புட்டுவத்துக்கு வாரோமான்னு யோசிப்போம். இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் சொல்லலா எப்படி மனுஷருக்கு விளங்கும்? மனிதர்களுக்கு விளங்கணும் என்ன செய்யும்? இந்த காலத்தை பொறுத்த மட்டும் அதிகமானவங்க பெய்த்து பிக்குடைய சட்ட திட்டங்களை படிக்கிறது குறவுதான். அப்ப மிம்பர் மேடைகள்ல இந்த உண்மைகள் அவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க இப்படி நினைப்பாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மிம்பருக்கு இதுக்கு போற எனக்கு ஏறினாலும் உண்டு, ஏறாட்டியும் உண்டு, அது இல்லை, அது 2வது. ஆனா சமூகத்துக்கு உண்மை சொல்லப்படும், மறைக்கிறது நீ சொல்லப்படணும். சொன்னா தான் மக்களுக்கு தெரியும், அது இப்படி சட்டம் வீக்குதாப்பா,
இது தெரியாம சும்மா குட்டுவத்திலே பாத்தில் தொழுவ பாத்தில் தொழுக பாத்திலாவினா தொழுகையுடைய தௌபான்னா நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு தௌபா செய்யணும். இன்னொருத்தனுக்கு அநியாயம் செஞ்சா அவங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். தொழுகைய ஒரு மனுஷன் விட்டா அதுல தௌபா வித்தியாசம். யா அல்லாஹ் தொழல மன்னிச்சுக்கோ, இந்த தௌபா இல்ல. எத்தனை தொழுகை எத்தனை வருஷம் தொழுகை பாத்திலாகிச்சோ அத்தனை வருஷத்துடைய தொழுகையை மீட்டி தொழும். இதுதான் தௌபா. தௌபா வித்தியாசப்படும். ஒவ்வொரு பாவத்துக்கும் ஜினா செஞ்சா தௌபான்னா அவருக்கு ரஜும் செய்யணும். இஸ்லாமிய நாடாக இருந்தால் ரஜும் செய்யணும், இல்லாட்டி ஹத்தடிக்கணும். தௌபா வித்தியாசப்படும். அதனால ஒவ்வொன்றுக்கும் தௌபா வித்தியாசம். வாழ்க்கையில் 50 வருஷம் சில மனிதர்கள் தொழுறாங்க, கவலை இன்னும் தொழுகையோட சட்ட திட்டம் தெரியும். 40 நிமிஷமா இந்த இடத்துல பேசினது தொழுகையில வார பல தவறுல 5 மிஸ்டேக்க பேசினது. அதுல 5 மிஸ்டேக்க ரத்தின சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா, துளி சுருக்கமாக பேசுகிறோம். அப்ப விரிவாக பேச தொழுகையில இன்னும் எவ்வளவு தவறுகள் நடக்கும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு அமளிபாதத் செய்யக்கூடிய நேரத்திலே எங்களால் என்ன பிள்ளை நடக்குது, எந்த முறையில செஞ்ச அல்லாஹ் ரசூலுடைய உதவி கிடைக்கும் என்பதை பேணி பாதுகாத்து செய்யுங்க. நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தாலா நாம் அலிபாதத்தை பண்ணி எங்களுக்கு வெற்றியை தருவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவருடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு ஆபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. முழு உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிச்சிட ரஹ்மானே. 300 நாட்கள் கடந்துட்டு யா அல்லாஹ் 10 மாதமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். தின்றதுக்கு சாப்பாடு இல்ல, குடிக்கிறதுக்கு குடிப்பானங்கள் இல்ல, இருக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த முஸ்லிம்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த முஸ்லிம்களுடைய அவ்வளவு குரலை நீ காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு உதவி செய்யா அல்லாஹ். பலஸ்தீன் முஸ்லிம்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். ஒரு டொய்லெட்டை 4000 பேர் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 30,000க்கு மேல உயிர்கள் பலியாக்கப்பட்டது ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடியா அல்லாஹ், சுபீட்சமான வாழ்க்கை கொடியா அல்லாஹ். யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்களோ அனைத்து சுஹதாக்களையும் கபூல் செஞ்சு போயா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த யூதர்கள் யஹூதிகளுக்கு இந்த உலகத்துல நேர்வழி ஹிதாயத் இல்லைன்னா அவர்களை துனியா விட்டு எடுத்து போயிட்டு முழு முஸ்லிம்களுக்கு வெற்றியை நசீபாக்குவாயாக. பலஸ்தீன முஸ்லிம்களுக்கே சொந்தமாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.